இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு எடிபிளான கிறிஸ்மஸ் ட்ரீ மேக் பண்ண போகிறோம். யூஸ்வலாக கிறிஸ்மஸ் சீசனில் வந்து அவங்கவுங்க வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணுறது உண்டு. அதே அளவு க்யூரியாசிட்டி தான் எனக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மேக் பண்ணுறப்போ இருந்தது. லைக் வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து அதில் என்ன ஆட் பண்ணலாம், என்னென்ன ஹேங்கிங்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நமக்கு தோணிகிட்டே இருந்தது. நியூ ஐடியாஸ் வந்து எனக்கு பாப் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் ஏற்கனவே வந்து டோ ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நமக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னா நான் காம்பேக்டாக வந்து டோ வந்து நல்லா ஒரு பாக்ஸில் ஃபிட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜை செட் பண்ணி எடுத்தனால எனக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ வந்து ஒரு நல்ல கண்ட்ரோல் கிடச்சிச்சு. ஈஸியாக டோ மூவ் ஆகாதனால ஒரு நல்ல கண்ட்ரோல் கிடச்சி ஓரளவுக்கு ரஃப் ரெக்டாங்கிள் ஷேப் கொண்டு வர முடிஞ்சுது. இப்போ வந்து நான் வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ரெக்டாங்கிள் எண்ட் ஆகுறதுலேருந்து நான் ட்ரீ ஃபினிஷ் பண்ணி அது ஒரு ஷூட் வர மாதிரி நான் லைனிங்ஸ் கொடுத்துட்டேன். அடுத்து நான் நல்லா வந்து ஷார்ப் கட் மாதிரி கொடுத்துட்டு நம்மளோட எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம 2 சைடில் இருக்க எக்ஸ்ட்ராஸையும் நம்ம எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து இப்போ பேன் சைஸ் செக் பண்ணுறதுக்காக பேனை வந்து காமிக்கிறேன். இந்த பேன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் இதுதான் என்கிட்ட இருக்கிற மேக்ஸிமம் சைஸ் பேன். இதுதான் என்னோடய ஓவனுக்குள்ளே ஃபிட் ஆகும். ஸோ அதனால் நான் இந்த பேன் எடுத்து அது ஓகே நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ டோ வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அது டேர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து அதே டோவில் திருப்பி நான் வந்து ஒர்க் பண்ணணும். மேபி நான் இந்த டைம் வந்து ரொம்ப தின்னாக ரோல் பண்ணிட்டேன், ஆர் வந்து மேபி நான் டஸ்ட் பண்ணியிருக்க மைதா பத்தலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் செகண்ட் டைம் பண்ணுறப்போ நான் நிறைய மைதா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பார்க்க வந்து ஃபன்னியாக இருக்கலாம், பட் இது உண்மையிலே ஒர்க் ஆச்சு. அண்ட் வந்து இன்னொன்று வந்து எனக்கு க்ளவுஸ் போட்டு ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதனால நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வந்து ஃப்ரீடம் எடுத்து நான் என்னோடய க்ளவுஸஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இது வீட்டுக்கு தான் பண்ணுறோம் அப்படின்னால நான் ரிமூவ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறப்பே தெரியும், டோ வந்து பவுன்ஸ் ஆகி ஸ்டிக் ஆகாமல் வர்றது. அண்ட் இந்த டெக்னிக் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக ஃபாண்டன்ட்டில் யூஸ் பண்ணுவோம். அப்படியே ஒரு பேக் ரோல் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து நான் பேனில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் எந்த கட் மார்க்ஸும் பண்ணலை. பேனில் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து லைட்டாக வந்து லைனிங்ஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். நம்மளோட சென்டர் மார்க் நான் இப்போ செக் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம 2 லைன்ஸ் மாதிரி நான் ஒரு நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ ஷேப்பில் நான் வந்து லைனிங் பண்ணிக்கிட்டேன். சரி, நான் அது ஃபுல்லாக கட் பண்ணல. பிகாஸ் வந்து நம்ம செகண்ட் லேயர் கொடுக்குறப்போ நமக்கு அந்த கட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறையா வேரியேஷன் ஆகும் அப்படின்றதுனால நான் லைனிங் மாதிரி மட்டும்தான் இப்போ கொடுத்துக்கிறேன். அந்த எண்ட் ஆகிற பாயிண்ட்லேருந்து நான் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இப்படி என்னோடய நைஃபோட ஆங்கிளில் மாற்றி நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த லைன்ஸ் இருக்க மாதிரி பார்த்துட்டு கீழேயும் வந்து ஷூட்டுக்கும் வந்து நான் அதே தான் ஃபாலோ பண்ணேன். சென்டர் பாயிண்ட் அண்டு கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஷூட்டை வந்து பார்த்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் லைட்டாக லைனிங் மாதிரி கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக கட் பண்ணாமல். இதை நம்ம ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லேயர் தான் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது, நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ண டோ மாதிரி இல்லை. ஸோ அதனால் நான் திருப்பி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் நிறைய மைதா இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி. ஸோ இப்போ நான் நிறைய மைதா ஆட் பண்ணி அதே தான் பண்ண போகிறேன். இதுலேயும் அதே மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அந்த வாட்டி நிறைய மைதா ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்றதுனால. இதுக்கு ஸ்டஃபிங்க்கு வந்து நான் இன்றைக்கி என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நியூட்ரலா தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணுறான். லைக் வந்து ப்ளூபெர்ரி ஜாம், ஸ்ட்ராபெரி ஜாம், அந்த மாதிரி ஈவன் பிஸ்காஃப் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இது யூஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஒரு half the பாட்டில் காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இது நான் ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்துச்சு, திக்காக இருந்தது. அண்ட் வந்து நான் ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ லைட்டாக வந்து கீழே இருக்க பேஸில் இருக்க டோ வந்து டேர் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால நான் வந்து ஓகே நம்ம வந்து மேபி ஒரு ஸ்பேச்சுலாக்க ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் ஹேண்டியாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் மேபி இதில் ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து சென்டர்லேருந்து தான் வந்து நான் நியூட்ரலாக ஸ்ப்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் நமக்கு எடுத்தோடனே வந்து கார்னர்லேருந்து பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டான இந்த கார்னர்ஸ் எல்லாம் வராது. ஸோ அதனால் நான் சென்டர்லேருந்து பண்ணுறப்போ எனக்கு ஒர்க்கும் கொஞ்சம் ஈஸியாக ஃபினிஷ் ஆகும் அப்படின்றதுனால நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து அதை ஃபுல்லாக நியூட்ரலாக நிறையா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதில் வந்து நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மேலே வந்து ப்ளேஸ் பண்ணுறப்போ ஒரு மாதிரி அன்பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த வீடியோவே எனக்கு 5 மினிட்ஸ்க்கு மேலே போனனால நான் கண்டிப்பாக பார்ட் 2 வீடியோவில் தான் உங்களுக்கு ரிமைனிங் கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி வந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்க முடியும்.
அதனால் ஸ்டே டியூன்ட். நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா பார்ட் 2 பாருங்கள். தேங்க்யூ ஆல்.